வணக்கம். இன்னைக்கு வீடியோல சனி பெயர்ச்சி பலன்கள் 2025ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசியை பத்தி பார்க்க போறோம். அது எந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடக ராசி. கடந்த 2.5 வருஷமா அஷ்டமச்சனியின் பிடியில் சிக்கி தத்தளித்த, கவலைப்பட்ட, நாலா பக்கமும் நெருக்கடியை சந்தித்த கடக ராசிக்கு தான் இந்த சனி பெயர்ச்சி பலன் ரொம்ப 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 முக்கியம். காரணம், அஷ்டமச்சனி என்பது 2 ராசிக்கு மிக மிக கடுமையா இருக்கும். ஒன்னு மிதுன ராசி, இன்னொன்னு கடக ராசி. காரணம், மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி சனி, அதாவது மகர ராசியின் அதிபதி சனி அவர் ஆட்சி பெற்று அஷ்டமச்சனியை நிகழ்த்தினார். அதே போல கடக ராசிக்கும் 8ஆம் இடம் என்பது கும்பராசி, கும்பராசியின் அதிபதி சனி அவர் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று உங்களுக்கு அஷ்டமச்சனியை நிகழ்த்தியதால் இந்த 2.5 ஆண்டு காலம் எப்ப முடியும்னு ரொம்ப கவலையோட இருந்திருப்பீங்க. எல்லா விதத்திலும் வேதனையும் துன்பமும் துயரமும் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும். பல பேர் சோதனையான காலமாக, வேதனை தரும் காலமாக, வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம்னு நினைத்த பல நபர்கள் கடகராசியில் இருப்பார்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் மிக மிக வேதனையான ஒரு வாழ்க்கையை அனுபவித்திருப்பார்கள். காரணம், பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் 8ஆம் இடத்தில் சென்று மறைவு பெற்றதால் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரர்கள் சொல்லுனா துயரில் மிகப்பெரிய வேதனையை சந்தித்திருப்பார்கள். பல நபர்கள் வேதனையில், கஷ்டத்தில், கண்ணீரில் இன்னும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி விலகுவதை விட ஒரு சிறந்த செய்தி உங்க வாழ்க்கையிலே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த அஷ்டமச்சனி வரும் மார்ச் 29ஆம் தேதி இரவு 9:49 மணிக்கு விலகுகிறது. அதாவது கும்ப ராசியில் இருக்கும் சனி மீன ராசிக்குள் பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில், பாக்யஸ்தானத்தில் நிகழ்வதாலும் அது குருவின் வீடாக இருப்பதாலும் இந்த சனி பெயர்ச்சிக்கு பெயர் உங்களுக்கு சுப யோக சனி அப்படின்னு பெயர். சுப யோக சனி பெயருக்கு ஏற்றாற் போல் பல விஷயங்களில் உங்களுக்கு சுபத்துவத்தை தரும். குருவின் வீட்டில் அமர்ந்து சுபத்துவம் பெறுவதால் இந்த சனி பகவான் 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு அள்ளித்தரும் பாக்கியவானாக, உங்களுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரக மூர்த்தியாக இருப்பார். பொதுவாக சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அப்படிப்பட்ட சனி பகவான் வேதனையை கொடுத்தாலும், குடும்பத்தில் இருக்கும் நபர்களால் தொல்லையை கொடுத்தாலும், குடும்பம் நம்மளை கைவிட்டாலும், புரிந்து கொள்ளாமல் சென்றிருந்தாலும், நண்பர்கள் பகைவர்களாக, எதிரிகளாக, நயவஞ்சகர்களாக, சூழ்ச்சிக்காரர்களாக திகழ்ந்திருந்தாலும், உறவினர்கள் உங்களை புறக்கணித்திருந்தாலும் அந்த நிலைமை எல்லாவற்றையும் மாற்றும் சனியாக, சுபயோக சனியாக சனி பகவான் உங்களுக்கு பலன்களை தரப்போறார். அப்ப அஷ்டமச்சனி விலகும் இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானிற்கு நன்றி தெரிவிப்பது. சுபயோக சனியாக அமர்ந்து கொட்டி கொடுக்க போகிறார், அள்ளி தரப்போகிறார். அஷ்டமச்சனியின் வேதனையிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். அப்ப சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்யும் விதமாக கமெண்ட்ல போய் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி அப்படின்னு பதிவிட்டு விட்டு சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள். நவ கிரகங்கள் எல்லாவற்றிற்குமே 7ஆம் பார்வை இருப்பது நமக்கு தெரியும். கூடுதலாக சனி பகவானுக்கு விசேஷ பார்வை உண்டு. அது தான் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தையும், தான் இருக்கும் இடத்தில் 7ஆம் இடத்தையும், தான் இருக்கும் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்ப தான் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம், அதாவது ரிஷப ராசி. ரிஷப ராசியை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் 2.5 ஆண்டு காலம். அடுத்தது தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்க போகிறார். அதே போல் தன்னுடைய 10ஆம் பார்வையால், தன்னுடைய சிறப்பு பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை, தனுசு ராசியை பார்வை செய்ய போகிறார் 2.5 ஆண்டு காலம். எங்கே இருந்து பார்க்கிறார் அப்படின்னா, உங்க ராசிக்கு 9ஆம் இடமான குருவின் வீட்டிலிருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால் இன்னொரு குருவீடான தனுசு ராசியை பார்க்கிறார். இதுவும் விசேஷமே. என்னென்ன விதத்தில் தரும் அப்படிங்கறத தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே அப்பதான் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்து காமிக்கும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதே போல இந்த வீடியோவை நீங்க மற்ற நபர்களுக்கும், அதாவது கடக ராசி, கடக லக்னக்காரர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அல்லது உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நீங்க
நீங்க ஷேர் பண்ணலாம். அது வந்து Facebook வழியா பண்ணலாம், Instagram வழியா, WhatsApp வழியா, Twitter வழியா, இது எல்லாவற்றின் மூலமாகவும் நீங்க இந்த வீடியோ லிங்க் நீங்க ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும். 9ஆம் இடத்தில் இருக்கும் சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தை பார்ப்பார்னு சொன்னோம். இந்த 11ஆம் இடத்தை 9ஆம் இடமான யோகஸ்தானத்திலிருந்து சுப யோக பார்வையால் சனி பார்த்தால் என்ன பலன்கள் அப்படின்னா, அபரிமிதமான பலன்கள். நீங்க நினைத்தது நடக்கும் ஒரு அற்புத காலகட்டம். காரணம், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானமும் ஆசை நிறைவேறும் இடமும். அப்போ உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நடக்கும். 2.5 ஆண்டு காலம் அஷ்டம சனியில் நடக்கலைன்னு நினைத்த விஷயங்கள் இப்பொழுது நடக்கும். நம்ம இது நடக்காதுன்னு நினைச்சு கைவிட்ட தடைப்பட்ட விஷயங்களை மீண்டும் வேகப்படுத்தும் ஒரு உன்னத வாய்ப்பை சனி பகவானே தருவார். ஜோதிடத்துல இதுதான் சிறப்பு விஷயம். எந்த கிரகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தடை செய்ததோ அதே கிரகம் உங்களுக்கு இப்பொழுது அந்த வாய்ப்பை நடத்தி வைக்கும், அதை கைகூட வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அமைப்பை ஜோதிடத்தில் கிரகங்கள் தருவது சிறப்பு. ஒவ்வொரு மனிதனின் ஆசையையும் நிறைவேற்றுவதற்கு 11ஆம் இடம் பெரிய அளவில் உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதாலும் அவர் யோகஸ்தானத்தில் அமர்ந்து சுபயோக தன்மை பெற்று பார்ப்பதால் உங்கள் அனைத்து ஆசைகளும் முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும். தொழிலில் வேலையாட்கள் இல்லை, வேலையாட்கள் பற்றாக்குறை, வேலையாட்களால் தொந்தரவு, பிரச்சனை, சிக்கல் எதை சந்தித்திருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது 2வது திருமணம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில முதல் திருமணம் ரத்தாயிடுச்சு அல்லது முதல் திருமணம் உங்களுக்கு விவாகரத்தாக மாறிவிட்டதுன்னா அவர்களுக்கு 2வது திருமணத்தை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நடத்தி வைப்பார். சனி பகவான் தான் தொழில்காரகன், ஜீவனகாரகன், கர்மகாரகன். அப்படிப்பட்ட சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆசை நிறைவேறும்னா விரும்பிய வேலை, விரும்பிய நிறுவனத்தில், விரும்பிய விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றமோ சம்பள உயர்வோ நீண்ட காலமாக எதிர்பார்த்திருக்கீங்க, ப்ரமோஷனை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள்னா அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த செய்தி நினைத்த நேரத்தில் வந்து சேரும். சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார்னு சொன்னோம். அப்ப 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். உங்களோட எல்லா முயற்சிகளும் பலன் தரும். அப்ப என்ன வயதுல இருக்கீங்க, என்ன துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த விஷயம் இவ்வளவு நாள் நடக்கல, எது உங்களுக்கு இப்ப நடக்கணும், எது உங்களுக்கு முதல்ல வேணும், 2வது எது நடக்கணும், 3வது எதுன்னு உங்களோட தேவைகளை 1, 2, 3ன்னு வரிசைப்படுத்தி எழுதிக்கிங்க. அதன்படி உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் இப்ப நடக்கும். காரணம், முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் யோகஸ்தானத்தில் அமர்ந்து சுப யோக பார்வையால் பார்க்கிறார். இன்னொன்னு 3ஆம் இடம் என்பது கன்னி ராசி, அதனோட அதிபதி புதன். அப்ப மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள், டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் ஏற்றம் தரும் காலம். நீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை விரும்பினால், சுய தொழில் செய்ய முயற்சி செய்தால் அது எல்லாமே உங்களுக்கு பலன் தரக்கூடிய அற்புத வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடியவர்களும் இப்பொழுது செய்யும் முயற்சிகள், இப்பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான பார்வையாளர்கள், அதிகப்படியான பின்தொடர்பவர்களை நீங்கள் பெறுவதற்கு இது உன்னத காலகட்டமாக இருக்கும். தொழிலை வெளியூருக்கு விரிவுபடுத்தணும் அல்லது வெளியூர்ல தொழில் செய்யணும், வெளியூர்ல இருந்து ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உன்னதமான காலகட்டம். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, அதுல ஏற்றுமதி, இறக்குமதி, கணினி துறையில ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இது எல்லாவற்றிலுமே ஏற்றம் தரும் காலம். இது எல்லாவற்றிலும் நீங்கள் செய்யும் முயற்சி உங்களுக்கு பலனை தரும். நீங்க வெளியூர்ல பிரான்ச் தொடங்கணும் அல்லது பிரான்சைசி கொடுக்கணும், இல்ல நீங்க ஒரு பிரான்சைசி எடுத்து செய்யணும், இது எல்லாவற்றிற்கும் இப்ப முயற்சி செய்யலாம். இந்த 2.5 ஆண்டு காலம் இது எல்லாவற்றிலும் உங்களுக்கு பலன் தரும். தொழில் வியாபாரத்தை நவீனமயமாக்கணும், புதிய இயந்திரங்கள் வாங்கணும், பழைய இயந்திரங்களை நீங்க மாடர்னைஸ்டா மாத்தணும், அப்கிரேட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாவற்றையும் இப்ப செய்யலாம். உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து இ-காமர்ஸ் சார்ந்து நீங்க வந்து இ-காமர்ஸ்ல தான் பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த வெப்சைட்டை அப்டேட் பண்றதுக்கோ அதை இன்னும் அட்ராக்டிவா மாத்துறதுக்கு இந்த காலகட்டம் பெரும் அளவில் உதவும். இந்த டிஜிட்டல் சார்ந்து நீங்க விளம்பரம் பண்ணி உங்க பொருள் வியாபாரத்தை பெருசு பண்ணணும், உங்களோட தொழிலை விரிவுபடுத்தணும்னா அதுக்கும் இது சூப்பர் காலகட்டம்னே சொல்லலாம். அதனால அந்த மாதிரி முயற்சி செய்யக்கூடியவர்களும் இப்போ அதை சரியாக பயன்படுத்தினால் பெரிய அளவிலான லாபம்
ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு வாடிக்கையாளர்களோட பேஸை வந்து நீங்க பெறுவதற்கு இது சூப்பர் பீரியடாக இருக்கும். ஏதாவது சொத்து விவகாரங்களில் சிக்கல் இருக்கு அல்லது உடன் பிறந்தவரோட கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதை பேசி சரி செய்து கொள்ளலாம். பாக பிரிவினை பண்ணணும். ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய உங்களோட முன்னோர்கள் மூதாதையர்களின் சொத்துக்களை ஏதாவது நீங்க பங்கு பிரிச்சுக்கணும்னா உங்கள் உடன் பிறந்தவர்களோடு சுமூகமாக பேசி பிரித்து கொள்ளும் அமைப்பையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். 2.5 வருஷமா அஷ்டமச்சனியில பொதுவாக திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்ப நிறைய கடக ராசிக்காரர்களுக்கு திருமணம் இந்த 2.5 வருஷம் நடந்திருக்காது. ஆனால் இப்பொழுது சனி பகவான் யோகஸ்தானத்தில் அமர்ந்து, அதுவும் குருவின் வீட்டிலேயே அமர்ந்து தனுசு ராசியை பார்க்கிறார். யோக பார்வையால் சனி பார்ப்பதால் ஏற்கனவே நிறுத்தி வைத்த அஷ்டமச்சனியால் திருமணத்தை தள்ளி போட்டவர்கள் அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணம் வைத்துக் கொள்ளலாம். நல்ல நாள் பார்த்து உடனடியாக நிச்சயதார்த்தம் செய்யலாம். நீங்க தடைப்பட்டு இருந்த வரன் வரும். ஏற்கனவே பதில் சொல்லாத வரன்கள் வீட்டிலிருந்து சாதகமான பதில் வரும். ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தை இழுபறியாக இருந்த வரன் வீட்டிலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவும், இந்த அஷ்டமச்சனி முடிந்து தொடக்கத்திலேயே கடக ராசியில் திருமண வயதில் இருக்கும் இளம் வயதை சார்ந்த ஆண் பெண் இருபாலருக்குமே விரைவாக திருமணம் கைகூடும் ஒரு உன்னதமான காலகட்டம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். காரணம், தொழில் செய்றீங்க, வியாபாரம் செய்றீங்க, அல்லது திருமணத்துக்கு முயற்சி செய்றீங்க, புதுசா வேலைக்கு முயற்சி செய்றீங்க படிச்சு முடிச்சுட்டு, அல்லது ஏற்கனவே அஷ்டமச்சனி வேலை பறி போயிடுச்சு, இனி போற நிறுவனமாவதும் நல்ல நிறுவனமாக நீண்ட காலம் வேலை செய்யற நிறுவனமா இருக்கணும்னா உங்க ஜனனகால ஜாதகத்தின் தசா புத்தி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த தசா புத்தியே உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன்படிதான் உங்களோட பலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். அதனால உங்களோட குடும்ப ஜோதிடர் அல்லது நீங்க வழக்கமாக பார்க்கும் ஜோதிடர் இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னிடம் கூட நீங்க ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். ஆனா முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை எடுப்பதற்கு முன் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி முடிவெடுப்பதே 100% சரியாக இருக்கும். தொழில் பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடு, லைஃப் பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். ஏதாவது நீதிமன்ற வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் இருந்தா அது விரைவாக முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பண விஷயங்களில் ஏதாவது மோசடியில நீங்க பொருளை இழந்திருந்தீர்கள், பணத்தை இழந்திருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திரும்ப வரும். அது எம்எல்எம்மா இருக்கலாம் அல்லது தனியார் நிதி நிறுவனமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ட்ரேடிங் இல்ல சைபர் கிரைம்ல எதுலையாவது நீங்க பணம் இழந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இப்பொழுது நிவாரணம் கிடைக்கும் ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். பண வரவு பல வழிகளில் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே பாக்கெட்ல ₹1 இல்ல, பணம் இல்லாம பல்வேறு கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியல, கடன் கழுத்தை நெரிச்சது, கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலைமை, என்பி ஆயிடுமோன்னு கூட நினைச்சு பயந்தவர்கள் பல பேர். அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் நீங்கி கடனை கட்டும் ஒரு வழியை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். பல நபர்களுக்கு போதுண்டா சாமி கடன், நம்ம இப்ப கடனை செட்டில் பண்ணிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இப்பொழுது உங்களுக்கு பூர்த்தி செய்யும் விதமாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால கடன் முழுவதும் தீரக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார். அஷ்டம சனி விலகும் இந்த நேரத்துல அவர் யோக சனியாக மாறுவதால் உங்களுக்கு இழந்ததை, யோகத்தை, அதிர்ஷ்டத்தை, அற்புதத்தை, இழந்த பதவியை, இழந்த புகழை, இழந்த பெயரை நயவஞ்சகக்காரர்களின் சூழ்ச்சியிலிருந்து வெளியில் வருவதற்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த சனி பெயர்ச்சியில் பரிகாரம் செய்யும் ராசிகளில் மிக முக்கியமான ராசியில் ஒன்று கடக ராசி. அப்ப நீங்க இந்த சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழாவில் கலந்து கொள்ளணும். இந்த மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி வெறும் சனிப்பெயர்ச்சியாக மட்டும் நடக்க போறது இல்லை. காரணம், இந்த சனிப்பெயர்ச்சி சனிக்கிழமையில் வருது. அன்னைக்கு அமாவாசை திதியும் இருக்கிறது, சூரிய கிரகணமும் நிகழுது. இது மட்டும் இல்ல, இதையெல்லாம் நிறைய வீடியோல நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில், அதிர்ஷ்டம் தரும் ஸ்தானத்தில், பாக்யஸ்தானத்தில் 6 கிரகம் இணைவு பெற போகிறது. 6 கிரகம் யோகஸ்தானத்தில் அமர்வது மிக மிக விசேஷம். அப்ப சூரிய கிரகணம், அமாவாசை, சனிக்கிழமை, சனிப்பெயர்ச்சி, 6 கிரக சேர்க்கை யோகஸ்தானத்தில். இந்த நாளில் நடைபெற இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி யாகத்தில் பிரீத்தி செய்து கொள்வது விசேஷம். 6 கிரகங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்துவதற்கும்
அஷ்டம சனியிலிருந்து உடனடியாக விடிவு காலம் பெற்று விடிவை சந்தித்து சனியின் பிடி உங்களிடமிருந்து விலகுவதற்கு பரிகாரம் செய்ய வேண்டியதுன்னு சொன்னோம். அப்ப 6 கிரக சேர்க்கையின் தாக்கத்தை நீக்கக்கூடிய சக்தி, ஏன் நவ கிரகங்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கே உண்டு. அப்ப எம்பெருமான் ஈசனுக்கு செய்யக்கூடிய பரிகார வேள்வி, பரிகார பூஜையில் முதன்மையானது ருத்ர வேள்வி. நம்ம சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழாவையும் சிவபெருமானுக்கு முதன்மையாக செய்யக்கூடிய நவகிரகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மகா ருத்ரவேள்வியை அந்த நாள்ல செய்ய போறோம். அன்னைக்கு நடக்கும் சூரிய கிரகணத்திற்கு தோஷ நிவர்த்தி பூஜையும் அன்னைக்கு நடைபெற இருக்கிறது. 2019 டிசம்பர் 26 நாள்ல 6 கிரக சேர்க்கை தனுசு ராசியில நிகழ்ந்தது. அன்னைக்கு சூரிய கிரகணமும் நிகழ்ந்தது. அதே போல ஒரு கிரக சேர்க்கை 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்குது. சனிக்கிழமையில அமாவாசையில சனி பெயர்ச்சியில நடைபெறுது. இது யாரோட வாழ்க்கையிலையும் எந்த ஒரு தீமையையும் செய்து விடாமல் கொரோனா தொற்று போல ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொடுத்துடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சுபிக்ஷமான நிலைமையே கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காகவே இந்த மகா ருத்ர வேள்வி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த மகா ருத்ர வேள்விங்கிறது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல மார்ச் 29 சனிக்கிழமையில நடக்குது. அன்னைக்கு மகா ருத்ர வேள்விங்கிறது நவகிரக தோஷம் நீங்குவதற்கும் சூரிய கிரகண தோஷம் நீங்குவதற்கும் சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய மாலை 9:49க்கு மகா தீபாராதனையும் நடைபெற இருக்கு. அன்னைக்கு உங்கள் கைகளாலேயே ஹோம மூலிகைகள் போடுவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. உங்க பெயர், உங்க குடும்பத்தில் இருக்க பெயர்களை நாங்க அங்க பூஜையில் சங்கல்பம் செய்வதற்கு, நீங்க யாகத்தில் கலந்து கொள்வதற்கான முன் அனுமதிங்கிறது 105 ரூபாய். அதாவது ஒரு நபருக்கு 105 ரூபாய் மட்டுமே. காரணம், எல்லோரும் தோஷ நிவர்த்தி பெறணுங்கிறதுக்காக 105 ரூபாயை சங்கல்ப கட்டணமா வச்சிருக்கோம். நீங்க அந்த யாகத்துல வேணாலும் கலந்துக்கலாம். கலந்து கொண்டு இந்த தோஷ நிவர்த்தியை பெற்று செல்லுங்கள். இன்னொன்னு, இந்த 105 ரூபாய் கட்டுறமே சங்கல்பம் மட்டும்தானா அப்படின்னா, அதுக்கு பிரசாதமாக பூஜிக்கப்பட்ட ருத்ராட்ச கவச மாலை கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு இலவசமாகவும் வழங்கப்படும். அந்த நாள்ல எந்த விதமான முக்கியமான வேலைகளையும் ஒத்தி வச்சிடுங்க. இந்த மாதிரி கிரக சேர்க்கையின் பொழுது நம்ம ஒரு நாளை இறைவனுக்காக அர்ப்பணித்து விடணும். பல்வேறு யோகங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும். மீண்டும் ஒரு கொரோனா தொற்றோ அல்லது இயற்கை சீற்றமோ நம்மை உலகத்தையும் சரி நம்மளையும் முடக்கி போடாமல் இருப்பதற்கு எம்பெருமான் ஈசன் துணை இருப்பாருங்கிற நம்பிக்கையோடு நம்ம எல்லோருமே குடும்பத்தோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு பெரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க எல்லோருக்குமே வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி, ஃபேஸ்புக் குரூப்லையும் உங்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் சேர்ந்து கலந்துக்கலாம். இந்த யாக பெருவிழாவை நானே முன்னிருந்து நடத்துவதால் நம்ம எல்லோருமே அன்னைக்கு நேரில் சந்திக்கலாம். இந்த ருத்ராட்ச கவச மாலையை பெறுவதற்கும் இந்த யாக பெருவிழாவில் கலந்து கொள்வதற்கான முன் அனுமதியை பெறுவதற்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணணும். கோவிலோட லொகேஷன், நீங்க எப்படி வரணும், என்ன நிகழ்ச்சி நிரல், அதற்கான அழைப்புதல் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கப்படும். அந்த நாள் நெருங்கும் பொழுது உங்களுக்கு ரிமைண்டரும் அனுப்பப்படும். அதனால முன்பதிவு கட்டாயம். நம்ம எல்லோருமே ஆலயத்தில் மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம எல்லாரும் கலந்துக்கலாம். அடுத்த நாள் ஞாயிறு விடுமுறை நாள். அதனால அந்த நாள் முழுவதும் பூஜையில் கலந்து கொண்டு சனிப்பெயர்ச்சி அப்ப தீபாராதனை, மகா தீபாராதனையை பார்த்துவிட்டு இல்லம் திரும்புவோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் சனி தோஷமும் நவகிரக தோஷமும் சூரிய கிரகண தோஷமும் நீங்கி அமாவாசை நாளில் நமக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் குறைய வேண்டுமோ, கடன் குறையணுமா, கஷ்டம் குறையணுமா, நோய் குறையணுமா, எதிரிகளின் தொல்லை குறையணுமா, பில்லி சூன்ய தொந்தரவு குறையணுமா, எல்லாவற்றையும் இறைவனின் பாதத்தில் வைத்துவிட்டு கோரிக்கையாக நாம் இல்லம் திரும்புவோம். சிவபெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மற்ற நபர்களுக்கும், நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி, ஃபேஸ்புக் குரூப்லையும் பெருமளவில் ஷேர் பண்ணுங்க. நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாரோடையும் சேர்ந்து குடும்பத்தோட பெரும் திரளாக இந்த யாக பெருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.